மறுபடியும் தேவன் இந்த ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் மூலமாக தேவன் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். எனக்கு தெரியும் நம்மளாம் எங்க வேர்ல்ட ஷேக் பண்ண போறோம்னு நீங்க நினைத்து கொண்டே இருக்கலாம், அல்லது யாருக்கோ பேசுகிறார் தேவன் என்று நினைக்கலாம். அப்படிதான் நினைச்சிருந்தாங்க யாரு? சீஷர்கள். நீங்கள் என்ன செய்வீங்க? உலகமெங்கு போவீங்க, அநேக சீஷர்களை உருவாக்குவீர்கள், பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், பூமிக்கு ஒளியா இருக்கிற. இது எதுவாவது ஒரு சீஷனுடைய மண்டைக்குள்ளும் போயிருக்காது. என்ன பிரதர் பிலிப், ஆமா ரைட்? இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் இவர்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை, பெரிய பெரிய திட்டங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. ஒருவருக்கும் உள்ள போயிருக்காது. சரி, யாருக்கும் பீட்டர் நினைச்சிருப்பா, சரி யோவானுக்கு சொல்றான்னு நினைச்சிருப்போம், யோவா நினைச்சிருப்பா யாக்கோபுக்கு சொல்றாரு. ஒருத்தரும் தனக்கென்று எடுத்துக்கொண்டு இருக்க மாட்டார்கள். ஆனால் அத்தனை பேரையும் தேவன் சொன்னபடியே ஆசீர்வதித்து பயன்படுத்தினார். ஆமா, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ இல்லையோ, உங்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார், உங்கள் எல்லாரையும் பயன்படுத்துவார். வயது தடை இல்லை, மனதுதான் தடையா இருந்தது, அதையும் தேவன் சரி செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு யாரு ரீட் பண்றாங்க? லிதியா சிஸ்டர். அனட்டா, சிஸ்டர் அனட்டா. ஓகே, மாறி மாறி சொல்லிருக்காங்க பாஸ்டர். அவதான் சிஸ்டர் அனட்டா தான் நார்மலா செய்யறவா. ஓகே ஓகே, ரைட் ரைட். எஸ் பிரதர் பிலிப், நீங்க क्वेश्चन ஸ்கிரீன் பண்ணலாம். எது ஒருவனை அடிமை ஆக்குகிறது, எது விடுதலை ஆக்குகிறது? வெரி குட். எஸ் சிஸ்டர் லிதியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க. எது ஒரு விசுவாசியை அடிமையாக்குகிறது, எது விடுதலை ஆக்குகிறது? எஸ். நயவஞ்சகமான பொய் உங்களை அடிமையாக்குகிறது, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஓகே, நயவஞ்சகமான பொய் 1 2 சொல்லுங்களேன். எந்த நயவஞ்சகமான பொய் சொல்லுங்க சிஸ்டர். ஒரே இந்த 189வது பக்கத்துல இருக்கு பாச, ஒரே முறை சிலுவையில் மரித்திருக்கிறார் என்ற சத்தியத்தை விசுவாசிக்க முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல், அந்த மன்னிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று அறிய முடியாமல் பிசாசு. ஓகே, வெரி குட். அதாவது ஏற்கனவே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமா, அநேக நல்ல தேவனுடைய பிள்ளைகள் கூட சாபத்தை நம்புவாங்க. எங்க முற்பிதாக்களுடைய சாபம், எங்க வீட்டுல இந்த கஷ்டம்லாம் இருக்கு அப்படி என்று சொல்லி பொய்யை நம்புகிறார்கள். அது நயவஞ்சகமான பிசாசினுடைய ஒரு பொய்யாக இருக்கிறது. அதே போல இன்னொன்னு என்னன்னா, வெளியே இருந்துதான் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பது பொய் இல்லையா? அப்புறம் நம்ம அழுது புலம்பிதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பொய். இப்படி ஏராளமான பொய்கள் உள்ளன. இதுல நல்லா எழுதியிருக்காரு பாருங்க. எது நம்மை விடுதலை ஆக்குகிறது? சத்தியம். சத்தியத்தை அறிகிற அறிவு. நல்லா இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வருவீர்கள் என்றால் நீங்கள் விடுதலை அடைய எந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் போட வேண்டியதில்லை. அந்த சத்தியமே உங்களை விடுதலை ஆக்கி விடுகிறது. நீங்கள் அநேக கஷ்டம், மன கஷ்டம், பல கஷ்டத்திலிருந்து வெளியே வந்திருக்கீங்க. இஸ் நாட் அவுட் ஆஃப் யுவர் எஃபர்ட், உங்களுடைய முயற்சியினாலே அல்ல. அந்த அறிவு தானாகவே நம்மை விடுதலை ஆக்குகிறது. ஒரு அலையிலையா சொல்லுங்க பாருங்க. ஆமா, அதனாலதான் எஃபர்ட்லெஸ் இல்லையா? அநேக காரியங்களுக்காக பயந்து நடுங்கி அழுது எப்படி இல்லாமோ பிரயாசப்பட்டோம். அப்பொழுதெல்லாம் தீராத மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்பத்தில் உள்ள அநேக பிரச்சனைகள் நீங்கி இருக்கின்றன. இதற்காக நீங்கள் எடுத்த ஒரே ஒரு பிரயாசம் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருப்பதுதான். அதுதான் நம்முடைய வகுப்பு, அதுதான் நம்முடைய செய்திகள். அப்போ சத்தியத்தை சரியாக நாம் போதிக்கும் பொழுது ஜனங்கள் விடுதலை அடைகிறார்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ இப்படி கூட சொல்லலாம், எது ஒருவரை அடிமையாக்குகிறது என்றால் அறியாமை அடிமையாக்குகிறது, எது ஒருவரை விடுதலை ஆக்குகிறது என்றால் அறிவு அவர்களை விடுதலை ஆக்குகிறது. 2வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர்.
பிசாசை விரட்டின பிறகு சுவிசேஷத்தை ம் அறிவிக்க வேண்டுமா? சுவிசேஷத்தை ம் அறிவித்தால் அவன் ஓடுவானா? முதலில் எது ம் செய்யப்பட வேண்டும்? ம் எஸ் சிஸ்டர் கிரேஸ். ஃபர்ஸ்ட் 187வது பக்கம் ஆ மூன்றாவது பந்தியில முழுக்க வாசிக்கிறேன்னா, இந்த பொல்லாத ஆவிகளை நீங்கள் துரத்தி ம் விடு இந்த பொல்லாத ஆவிகளை நீங்கள் துரத்தி விடுவீர்கள் என்றால் பிறகு ஜனங்கள் ம் சுவிசேஷத்தை விடுதலையாய் கேட்பார்கள் என்று சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். இதற்கு ம் அப்படியே நேர் எதிரானதுதான் உண்மை. ஜனங்கள் ம் சத்தியத்தை முதலில் கேட்கும் போதுதான் பிசாசுகள் ம் தங்கள் வல்லமையை இழந்து ஓடி விடுகின்றன. வெரி குட். அப்போ முதலில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அப்பொழுது பிசாசு தானாகவே ஒதுங்கி விடுகிறான். அப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நடக்கிற அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு விரோதமானவை இல்லையா? அது அந்த 2வது பேராகிராஃபை வாசிப்போம். 187 செகண்ட் பேராகிராஃப். பரிந்து மன்றாடுதல், ஆவிக்குரிய வரைபட திட்டமிடுதல், ஜெப நடைகள், பிசாசை கட்டுதல் மற்றும் இது போன்ற வியூகங்கள் மூலம் இதை கையாளும்படி ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறவர்கள் முயற்சிக்கிறார்கள். இது புதிய ஏற்பாட்டின் வேத வசன மாதிரி அல்ல. இந்த பொல்லாத ஆவிகள் பிரச்சனையே அல்ல. ஜனங்கள் அவற்றிற்கு இணங்கி அதிகாரம் கொடுத்தால்தான் பிரச்சனையே. அந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நீங்கள் கட்டி வெளியேறும்படி அவற்றிற்கு கட்டளையிட முடியாது. இந்த பொல்லாத ஆவிகள் நீங்கள் துரத்தி விடுவீர்கள் என்றால் பிறகு ஜனங்கள் சுவிசேஷத்தை விடுதலையாக கேட்பார்கள் என்று சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். இதற்கு அப்படியே நேர் எதிரானதுதான் உண்மை. ஜனங்கள் சத்தியத்தை முதலில் கேட்கும் போதுதான் பிசாசுகள் தங்கள் வல்லமையை இழந்து ஓடி விடுகின்றன. வல்லமையை இழந்து ஓடின உடனே அற்புதம் நடக்குது. அற்புதம் நடந்த உடனே சொல்லப்படுகிற விதைகளாகிய வசனங்கள் ஒருவருக்குள்ள இறங்கி அது கிரியை செய்கிறது. கிரியை செய்தது. 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமா. ஸோ பிசாசை விரட்டுவதற்கு எந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் எடுக்க வேண்டியது. அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு சுவிசேஷத்தை சொன்னால் போதும். கிறிஸ்துவுக்குள் நீ யாராக இருக்கிறாய் என்பதை அவர் மைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டா போதும். அதுதான் நமக்கெல்லாம் நடந்தது. நம்முடைய ஜெபத்தினாலேயோ உபவாசத்தினாலேயோ நாம் விடுதலை பெறவில்லை. சத்தியத்தை சரியாக அறிந்தோம். அநேக இக்கட்டிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. பரிபூர்ண விடுதலை காத்திருக்கிறது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆமா நம்ம எல்லாருமே 120 ஆண்டுகளுக்கு மேலாக சுகத்தோடும் பலத்தோடும் செல்வ சீமானாக சீமாட்டியாக வாழ போகிறோம். கடைசி மூச்சு வரைக்கும் நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? சத்தியத்தை அறிந்து கொள்வதே focused-ஆ. சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்க போக்கஸ்டா இருங்க இல்லையா? இதை விட தெளிவாக யாரும் சொல்லித்தர முடியாது. வேற எதுக்குமே நம்ம போக்கஸ்டா இருக்க வேண்டியதில்லை. எல்லாமே தானாக நடந்துவிடும். எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனநிலைக்கு வரவே கூடாது. நல்லா ஸ்ட்ராங்கா நீங்க இதை பிடிச்சுடுங்க. ஆமா, பவுல் சொல்றாரு பாருங்க, நான் அடைந்தாயிற்று என்று சொல்வதற்கு இல்லை, லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமா, அது கடினமான பாதையும் இல்லை, 2வது எக்ஸ்பென்ஸாவும் இல்லை இல்லையா? நீங்க அதுக்கு போய் ஒரு காலேஜ் பைபிள் காலேஜ் படிக்க வேண்டியது இல்லை. பாருங்களேன், இப்ப எல்லாமே தேங்க் காட் ஃபார் த ஜூம் ஆப், தேங்க் காட் ஃபார் யூடியூப் சேனல், எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. லகுவாக சத்தியத்தை அறிய ஆமா தேவன் அநேக ஏதுக்களை தந்திருக்கிறார். எனவே உங்க சார்பாக நானே சாட்சி சொல்றேன், இது நமக்கு பாரமானவைகளும் அல்ல, போர் அடிக்கிறவைகளும் அல்ல. வெரி குட். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய டீமை கொண்டு செய்ய போகிறார். 3வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். தேவன் எந்த பாவி மீதும் கோபமாக இல்லை. ஏன்? ஏன்? கிறிஸ்பா சொல்லுங்க. யாரு? மர்சி சிஸ்டரா? நீங்க பார்த்து சொல்லுங்க, ஆனா இருக்கிறத வாசிக்க கூடாது. நீங்க புரிஞ்சதை சொல்லுங்க. தேவன் ஒரு நாளும் அவர் கோபமா இருக்கையில் ஒருத்தரிடம்
ஏன் பார்த்து கூட சொல்லுங்க. தேவனுடைய கோபம் ஏற்கனவே தணிக்கப்பட்டிருக்கிறது. வெரி குட். 198வது பக்கத்துல இருக்கு. தேவன் ஒரு கோபம் ஏற்கனவே தணிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய எப்படி அந்த கோபம் தணிக்கப்பட்டது சிஸ்டர்? படிங்க, அதிலே படிங்க. இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். தேவன் இனியும் கோபமாக இல்லை. இயேசுவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக. பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகள் மீது மாத்திரம்தான் கோபமாக இல்லையா, இல்ல பாவிகள் மீதும் கோபமாக இல்லையா? பாவிகள் மீதும் கோபமாக இல்லை. பாவிகள் மீதும் கோபமாக இல்லை. இப்பொழுது மாத்திரமல்ல, அந்த அவர் 3 ஆண்டு காலம் இருந்தார் பாருங்க பூமியில, அப்பொழுதும் அவர் பாவிகள் மீது கோபமாக இல்லை. யார் மீது மாத்திரம்தான் 2 செட் ஆஃப் பீப்புள் கூட கோபமா இருந்தார். யாரு கூடலாம்? அவன் வேதபாரகர். ஓகே, வேதபாரகர்கள், பரிசேயர்கள், மதவாதிகள். இன்னொரு யார் மீது கோபமா? இன்னொரு யார் மீது கோபமா இருந்தார்? பிசாசின் மீது கோபமா இருந்தார். இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட சில நேரம் கோபமா இருந்தார். யோசிங்க, எல்லாரும் திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்ற அவிசுவாசிட்ட கோபமா இல்ல, இந்த 12 பேர்ட்ட தான் கோபப்படுறாரு. அப்பப்போ பாவிகள் இடத்துல அவர் கோபப்படவே இல்லை. ரைட்டா? வெரி குட். நாமும் என்ன செய்யணும்? நாம எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்ம மீது கோபப்பட மாட்டார். ஆனாலும் நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். அப்பா கோபப்பட மாட்டார் அப்படின்னு நீங்க கவலைப்படக்கூடாது. அப்பா தான், அவர் கோபப்பட மாட்டாரு. நீங்க அவிசுவாசிக்கும் போது கோபப்பட மாட்டார். ஆனா அவிசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஒரு வேலை எடுக்கிறீங்க. என்ன வேலை எடுக்கிறீங்க? உங்க கடனை அடைக்கிறதுக்கு நீங்க டேட்டு ஃபிக்ஸ் பண்றீங்க. இத்தனை நாள்ல கடன் அடையுது அப்படின்னு சொல்லி நீங்க டேட்டு ஃபிக்ஸ் பண்றீங்க. 30 நாள்ல என்னுடைய மகனுடைய கடன் அடைகிறது, இயேசு நாமத்தினால இந்த அற்புதம் நடக்கிறதுன்னு நீங்க விசுவாசித்து பேசுறீங்க. ஆனா அதுக்குரிய அறிகுறியே இல்லை. நீங்கள் விசுவாசத்துல நிலைத்து இருக்கிறீர்களா இல்லையா என்பதற்கு என்ன அறிகுறி தெரியுமா? 10 நாள் ஆயிற்று, ஒன்றும் மூவ் ஆகல. இன்னும் 20 நாள் தான் இருக்கு. 20 நாள் ஆயிற்று, இன்னும் ஒன்றும் மூவ் ஆகல. 25 நாள் ஆயிற்று, இன்னும் மூவ் ஆகல. 29 நாள் ஆயிற்று, இன்னும் மூவ் ஆகவில்லை. எதுவுமே சாதகமா தெரியாவிட்டாலும் நீங்கள் இளைப்பாறுகிறீர்களா? திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டேட் சொல்லிட்டீங்க, இன்னைக்கு தான் கடைசி நாள் வந்துட்டுன்னு வைங்களேன். அன்னைக்கு காலையிலும் நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கிறீங்களா? இல்ல, இருக்க முடியுது, இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீங்க சத்தியத்தை அறிந்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இருப்பீங்கன்னா, அது நடக்காவிட்டாலும் நீங்க சமாதானமா இருப்பீங்க. ஆனால் அது நடக்காம இருக்காது. ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இந்த கேள்வி வரக்கூடாது, ஐயோ இன்னும் டிலே ஆகுது அப்படி என்றால் நீங்கள் இன்னும் விசுவாசத்துல வளர வேண்டும் என்று பொருள். விசுவாசிப்பதை தவிர நமக்கு வேற சோர்ஸே கிடையாது. சரிங்களா? ஆமா, விசுவாசிக்கிறதை தவிர நமக்கு வேற சோர்ஸே கிடையாது. சிறைச்சாலைக்குள்ள தூக்கி போட்ட உடனே பேதுரு விசுவாசத்தை விட்டு விடவில்லை. பவுலும் சீலாவும் விசுவாசத்தை விட்டு விடவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, வேற யாரு, தானியேல் சிங்கக்கவிக்குள்ள தூக்கி போடப்பட்ட பிறகு கேள்வி கேட்கல. என்ன ஆண்டவரே, நான் உங்ககிட்ட தானே ஜெபம் பண்ணேன் இல்ல? அப்போ நீங்க ஒரு நாளை நியமிக்கிறீர்கள். ஒருவேளை அது நடக்காவிட்டாலும் நீங்க விசுவாசத்தை விட வேண்டியதில்லை. ஏனென்றால் ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். கண்டிப்பா யாரு ஜெபம் பண்ணியிருப்பா? பேதுரு, பவுல் எல்லாம் சிறைச்சாலைக்குள்ள போட முன்னாடி ஆண்டவரே எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கன்னு இருப்பாங்க. தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லா தான் இருந்தாங்க. பெரிய அற்புதம், பெரிய ப்ரொமோஷன், பெரிய மிராக்கிள்ஸ். நான் என்ன சொல்றேன், இதை என்ஜாய் பண்ணுங்க. எதுவுமே நடக்கவில்லை என்று நீங்கள் சோர்வாக இருக்கிறதை விட உங்க அப்பா இந்த மேட்டரை எப்படி டீல் பண்ணுகிறார் என்று நீங்க இளைப்பாரி ரசித்து ருசித்து துதித்து பார்த்து கொண்டே இருங்க. ஏனென்றால் இவ்வளவு நாளும் அழுது புரண்டு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல.
இல்லையா? பிப்ளிக்கல் வேக்கு நீங்க வந்துட்டீங்க, ட்ராக்ல ஏறிட்டீங்க. இன்னும் தைரியப்படுங்க. எங்க அப்பா என்னை கண்டிப்பா விடவே மாட்டார், ஏனென்றால் எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. நான் ஒரு மிரக்கலுக்காக பேசுறேன், நடக்கட்டா, கவலையே படுறதில்லை. நீங்களும் கவலையே படாதீங்க. ஆனா தைரியமா அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் மிக பலமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அப்ப இன்னைக்கு முக்கியம். ரைட், போலாம் பிரதர். அடுத்த கேள்வி. சத்துரு தன் ஏஜெண்டுகள் மூலம் எதற்கு பதிலாக எதை செய்யும்படி உற்சாகப்படுத்துகிறான்? யாரு அடுத்தது? பேமாமா யாரு? நான் சொல்லட்டும். இல்ல இல்ல, யார் வரிசையா தான் வரணும். அடுத்தது யாரு? பேம் சிஸ்டர். பேம் சிஸ்டர் சொல்லுங்க, இல்லன்னா பரவாயில்ல, அடுத்த ஆள் சொல்லுங்க. பேம் சிஸ்டர், நீங்க டைம் இருந்தா ப்ரிப்பேர் பண்ணா கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லட்டா பரவாயில்ல, சொல்லுங்க. சுவிசேஷத்தை சபையில சரியாக சொல்ல விடாதபடி நித்திய ஜபம் உபவாசம் என்று சொல்லி வெரி குட், வெரி குட். நீங்க கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க. வெரி குட், கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க. அதான் புரிந்து கொள்ளுதல் தான் முக்கியம். சப்ஸ்டிடியூட் பண்றா எப்பவுமே. அதை வாசிடலாம். பேஜ் 193 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முழுச வாசிக்கிறேன். ஆவிக்குரிய யுத்தம் இன்று முன்வைக்கப்படுகிற பிரபலமான ஒன்றாக இது இருக்கிறது. நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் என்னுடைய நண்பர் யாரு, நம்ம மோகன் சி லாஸ்ரஸ் அண்ணன், சரிங்களா, 10,000 பேர் கூப்பிட்டு மாதம் ஜெபிக்கிறாங்க. அது வேதத்திற்கு புறம்பானது என்று சொல்லி நம்ம ஆண்ட்ரோவுக்கு கரெக்டா சொல்றாரு பாருங்களேன். இது ஒரு பிசாசின் சூழ்ச்சி ஆகும். இதன் பலனை எண்ணி பாருங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்துவது இல்லை, மாறாக ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறார்கள். விசுவாசிகள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சாத்தான் ஏன் விரும்புகிறான் என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். பதில் எளிமையானது. பலனற்ற, கனியற்ற மத ஜபங்களை செய்யும்படி நம்மை நாம் கொடுக்கும் போது அதில் பிசாசு பிரியப்படுகிறான். ஆமா, அவனுடைய வேலையை என்ன வேலை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பிசாசுடைய தந்திரத்துல ஒண்ணு சொல்லுங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணுவான். வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை முழங்காலுக்கு கொடுக்க வைப்பான், இல்லையா? அவரை அறிகிற அறிவிலே வளர்றதுக்கு பதிலாக வேற எதையாவது மாற்றி சொல்லுவான். இந்த பிரச்சனை எங்கே துவங்கினது? ஏதேன் தோட்டத்திலே துவங்கிட்டு, இல்லையா? வெரி குட் சிஸ்டர். ஆமா, ஆகினால பாருங்க, ஜபம் செய்ய சிறந்த வழி என்கிற கோர்ஸ் நம்ம முடிச்சிருக்கிறோம். ஷார்ட்டா சொல்லுங்க, ஜபம் என்றால் என்ன? அவரோடு ஐக்கியமாக இருப்பது, அவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஆமா, இப்படி எடுத்துக்கிடுங்க. அவரை பற்றி சிந்திப்பது. இப்ப நம்ம 1 hour அவரை பற்றி தான் சிந்திக்கிறோம். இட் இஸ் பிரேயர். த ரிலேஷன்ஷிப், த ஃபெலோஷிப். நீங்க முன்பை விட அவர் ரொம்ப கண்டிப்பா நீங்க அவரிடத்துல அன்பு கூறுவீங்க. சமையல் பண்ணும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது, ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது, படுத்திருக்கும் போது, அப்பா இந்த வெளிச்செல்லாம் எங்களுக்கு தந்துட்டீங்களே, நான் எவ்வளோ அறியாமையினால இருந்தேன், தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருந்தேன், இப்ப எனக்கு ஒரு விடுதலை தந்துட்டு, இதெல்லாம் அவரோடு உள்ள உறவு. அப்போ தனியாக ஜெபிக்க வேண்டியது இல்லையா? நீங்க ஜெபிக்க கண்டிப்பாக நேரம் கொடுங்க, தப்பு இல்லை. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் ஜெபத்துல அந்நிய பாஷை பேசுங்க, சரிங்களா? அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. முடிஞ்சா நான் உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் தர்றேன், சரிங்களா? ஜெயா சிஸ்டர் மூலமா நான் அதை இன்னைக்கே முடிஞ்சா ஸ்டெப் பண்றேன். அதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவரை என்ஜாய் பண்ணுவது, ஸ்தோத்திரத்தோடு நம்ம வாழுவது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்க போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம். ஆமா, கண்டிப்பா நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. அதை என்ஜாய் பண்ணுங்க, அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இவைகள் எல்லாமே எது? ஜபந்தான், சரிங்களா? எந்த விதத்திலும் நீங்கள் குற்ற உணர்வு அடைய வேண்டியதில்லை. உங்களை குறித்து எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களை குறித்து நீங்க உங்களை குறித்து சந்தோஷமா இருந்தாதான் ஆண்டவரை பற்றி சந்தோஷமா இருப்பீங்க. நான் இன்னும் நிறைய காரியங்கள்ல மாறணும், அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க.
ஏன் நீங்கள் உங்களை குறித்து சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால், நாம் நல்லவர்களாகவோ ஒழுக்கமுள்ளவர்களாகவோ அதிகமாக ஜெபிக்கிறவர்களாகவோ இருக்கிறதுனால அல்ல, அவர் நம்ம குறித்து சந்தோஷமா இருக்காரு. அதனால நீங்க உங்களை குறித்து சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அடுத்த கேள்வி போயிடலாம். எதற்காக ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும், எதற்காக அல்ல? எஸ், யாரு? ஜெயா சிஸ்டர். அடுத்தது எஸ் சிஸ்டர். தியானாலின் ஆவி அந்த கட்டுறதுக்காக பதிலாவே விசேஷத்தை பவுலங்க சொல்லி கொடுத்தாரு வேலுக்கு. ஓகே ஓகே, ஜெபிக்க சொல்லி. வெரி குட். ஓகே ரைட். இன்னும் கொஞ்சம் ஓகே, கரெக்டா நீங்க புரிஞ்சிருக்கீங்க. இன்னொரு பெட்டர் ஆன்சர் இருக்குது. அனட்டா சொல்லுங்க. பொல்லாத ஆவிகள் வெளியேற வேண்டும் என்பதற்காக அல்ல, வல்லமையோடும் வெளிப்பாட்டோடும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக நாங்க ஜெபிக்கலாம். இன்னும் வெரி குட். இன்னொரு பெட்டர் ஆன்சர் இருக்கு. யாராவது சொல்லுங்க. எதற்காக? சொல்லுங்க சிஸ்டர். 196வது பக்கம் மேல் 2வது பந்தி. தேவன் ஏற்கனவே சகலத்தை செய்து முடித்திருக்கிறார். ஆவி மண்டலத்துல அவரது ஏற்கனவே நமக்காக தந்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே யுத்தம் வெளியே கண்களினால் பார்க்கக்கூடிய தளத்தில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதுதான். ஓகே, இன்னொரு ஆன்சர் இருக்கு. யார் சொல்றீங்க? நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கேள்வி என்ன? அவர்களுடைய தவறான எண்ணங்களை வெளிப்படுத்தி தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு போதித்தார். சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிப்பதன் மூலம் பவுல் தியானாலின் வல்லமையை உடைத்தார். பட்டணத்தில் வந்த திரளான ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை கண்டார். அதாவது நீங்க எல்லாரும் புரிந்திருக்கீங்க, அதனால நீங்க மார்க் போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்பெசிபிக் ரீசன் சொல்றாரு பாருங்க. பேஜ் 198ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மிடில் பாருங்க. 198 டாப் பேராகிராஃப் மிடில். ஆனால் சாத்தானிடம் பயங்கரமான வல்லமை இருக்கிறது என்பது காரணம் அல்ல. எதற்காக ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டியது இல்லை என்றால், அவனிடம் பயங்கரமான வல்லமை இருக்கிறது என்பதற்காக அல்ல, மாறாக அவன் நிறைய பேரை ஏமாற்றி இருக்கிறான் என்பதுதான் காரணம். பரிந்து மன்றாடுதல் மாற்று மருந்து அல்ல. பொல்லாத ஆவிகளை கட்டி லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை ஒன்று திரட்டி ஜெபிப்பது மாற்று வழியும் அல்ல. ஜனங்களிடம் சத்தியத்தை சொல்லும் போது அது அவர்களை விடுதலை ஆக்குவதை பார்ப்போம். பாருங்க, எதற்காக நாம் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும்? நம்ம என்ன எதற்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்றாங்கன்னா, அவன்கிட்ட நிறைய பவர் இருக்கிற மாதிரி நம்புறாங்க. சாத்தானிடம் பயங்கரமான வல்லமை இருக்கிறது என்பதற்காக நம்ம ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. அவன் நிறைய பேரை ஏமாற்றி இருக்கிறான். கிட்டத்தட்ட 90% மேல ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள். ஆகையினால நம்ம அவனை எதிர்த்து நிற்கணுங்கிறார். எதற்காக ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும்? மக்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? ஆமா, இப்பவும் நம்ம யுத்தம் தான் செய்யறோம். ஆமா, அது அதுக்கு ஒரு அடையாளம் சொல்ற பாருங்க. சிலர் இந்த வகுப்புக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி தான் ஜாயின் பண்ணுவீங்க. முதல் நாள் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். ஏன்னா இவர் இதெல்லாம் இப்படிலாம் பேசுறாரு, இது உண்மைதானா, நிஜம்தானா? இல்ல இப்படி எண்ணியே ஒரு சிலர் இந்த வகுப்பை விட்டு வெளியே போயிருப்பாங்க. சரிங்களா? ஸ்ட்ரகிள் எப்படி ஏற்றுக்கொள்றது? ஏன்னா பாரம்பரியமா தவறாக நாம் புரிந்து கொண்டு இருக்கிறோம் தேவனை பற்றி. அப்போ சாத்தானிடம் பயங்கரமான வல்லமை இருக்கிறது என்பகிற பொய்ய நம்ம நம்பக்கூடாது. அவனால என்ன மாத்திரம்தான் செய்ய முடியும்? ஏமாற்றம், வஞ்சகம், இதுதான் அவனால முடியும். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இதுக்குரிய இன்னும் விளக்கங்கள் இருக்கின்றன. 6வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். சாத்தானை பற்றிய எந்த காட்சி நம் இதயத்தில் ஆழமாக பதிய வேண்டும்? இது லாஸ்ட் சிஸ்டர் சொல்லுங்க. இல்ல இது சரி பாஸ்டர், நான் லாஸ்ட் லெசன் நினைச்சிட்டேன். ஓகே, கரெக்ட் தான். சாத்தானை பற்றி எந்த காட்சி நம் இருதயத்தில் ஆழமாக
பதிய வேண்டும். மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க. 200வது பக்கம் பாஸ்டர், ஒரே பந்தி தான் அது. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டது, எல்லா வல்லமையும் அதிகாரம் முறிந்து கொள்ளப்பட்ட நிலையில் நிராயுத பாணியாய் அவன் நிற்பதை, சிலுவையின் மேல் ஆணி அடிக்கப்பட்டதை பாருங்கள். உருவ குத்தப்பட்டவனாய் வெளியரங்கமான கோலமாக்கப்பட்டவனாய் பிசாசு நிற்கிற காட்சி உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதியும்படி அனுமதிங்கள். ரைட், நீங்க அதுக்கு மார்க் போட்டுடலாம். இப்போ இதை பற்றி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறார். யார் சொல்றீங்க? அந்த அணிவகுப்பு. இல்லையா? அதாவது அந்த நாட்கள்ல ராஜாக்கள் என்ன செய்வார்கள், நீங்க வாசித்திருப்பீங்க, அதனால நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். யுத்தத்துக்கு போகும் பொழுது தோற்கடிக்கப்படுகிற ராஜாவை நிர்வாணமாக சொந்த தேசத்துக்கு அழைத்து வந்து எல்லா மக்களுக்கு முன்பதாக அவர்களை அவமானப்படுத்தி இருக்காங்க, இல்லையா? கொடுமைப்படுத்தி இருக்காங்க. ஏன், எதற்காக அப்படி செய்தார்கள்? அவன் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டான் என்று சொல்லி மக்கள் நம்பி மக்கள் வந்து பயப்படாமல் இருப்பாங்க. அதான் பாயிண்ட். மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவன்கிட்ட எல்லா அதிகாரமும் உரிந்து கொள்ளப்பட்டாயிற்று. சத்துரு எனிமே முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறான். நல்ல ஒரு விளக்கம் பாருங்க. அதே போல பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சரிங்களா? ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. இது எப்போ உங்களால செயல்படுத்த முடியும் என்றால், இந்த வெளிச்சம் வேணும். ஒரு பிசாசு பிடிச்சவங்கள நீங்க ஹீலிங் போறீங்கன்னா இந்த வெளிச்சம் வேணும். அவனுக்கு அதிகாரம் கிடையாது, முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டவர். இந்த நாலேஜோட நீங்க அந்த நபர் மீது கை வைத்தீங்க அல்லது வெளியே போன்னு கட்டளை இட்டீங்கன்னா ஈஸியா போயிடும். இன்னும் சொல்ல போனா நீங்க அதை டீல் பண்ணவே வேண்டியதில்லை. இந்த மும்பைல ஒரு ஹிந்தி ஸ்பீக்கிங் சர்ச்சு கடைசியில் பிரேயருக்கு வந்தாங்க. ஒரு 30 வயது உள்ள ஒரு பெண்ணு தலையில கை வச்ச உடனே பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. அவங்க ஏற்கனவே பிசாசுபடி இருக்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது பாருங்க. ஒரு 2 நிமிஷத்துல எழும்புனாங்க. அவங்க சொல்றாங்க, நான் அதில் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன், ஏதோ ஒன்று என்னை விட்டு போறத நான் கீழே படுத்து இருக்கும் போது உணர்ந்தேங்கிறாங்க பாருங்க. அப்ப நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிசாசை பார்த்து நீங்க சிரிங்க. ஏதோ ஒரு ஊழியக்காரர் என்ன செய்வாரா, ஒரு நாள் ராத்திரி படுத்திருந்தாராம். ஒரு பக்கம் தலையை சாய்ச்சி படுத்திருக்கும் போது சோகத்துல ஒரு கை வந்து ஏதோ ஒண்ணு எழுதுற மாதிரி இருந்துதான். அவர் என்ன செய்தார்? யாராவது வாசித்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஓகே, அவர் ஒண்ணுமே பேசல, அப்படியே அடுத்த பக்கம் திரும்பி படுத்துட்டாராம். அவ்வளவுதான் அவனுக்கு வேல்யூ. சரிங்களா? அவனுக்கு மாத்திரமல்ல, எந்த வியாதிக்கு நீங்க அவ்வளவுதான் மதிப்பு கொடுக்கணும். ஒரு வியாதிக்காக நீங்க பேசுகிறீங்க, கழுத்து பிடிச்சிட்டு கழுத்து வந்து திரும்பல, ஏதோ ஒண்ணு கை வைக்கிறீங்க. என்ன நீங்க இந்த சத்தியத்தை அறிஞ்சீங்கன்னா என்ன சொல்றீங்கன்னா, பிரதர் சரியாயிட்டீங்கன்னு சொல்லுவீங்க. அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியாயிட்டீங்க பிரதர், செக் பண்ணுங்க. திரும்ப சொல்ற, ஐயா இன்னும் கொஞ்சம் இருக்கு, இல்ல சரியாயிட்டு, செக் பண்ணுங்க. நீங்க சரியாகி விட்டது என்று சொன்ன உடனே பிசாசு ஓடிடுவோம். எல்லா வியாதிக்கும் காரணம் பிசாசானவன். எல்லா வியாதிக்கு மாத்திரமல்ல, எல்லா மரணத்திற்கும், எல்லா அழிவிற்கும், எல்லா கடன் பிரச்சனைக்கும், எல்லா குடும்ப குழப்பத்திற்கும் அவன் தான் காரணம். அவன் தோற்கடிக்கப்பட்டவன், ஆனால் தலைவரித்து ஆடுகிறான். ஏன்னா விட்டு விடு என்று சொல்ல ஆள் இல்லை, இல்லையா? இயேசு கிறிஸ்து அதான் அந்த பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணார். வேற எதுவுமே அவர் பெருசா செய்யவே இல்லை. கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். எந்த அறிவு இல்லாத தேவ பிள்ளைகள் தங்களுக்கு இன்னும் விசுவாசம் தாரும் என்று ஜெபிப்பார்கள்? ஷார்ட் ஆன்சர் பை பிரதர் பிலிப். You have enough faith. Enough faith. Ignorant of what we have got, how to use it. Okay. அதாவது we have already have sufficient faith என்றே அறியாதவர்கள், எனக்கு ஏற்கனவே போதுமான அளவு விசுவாசம் இருக்கிறது என்பதை அறியாதவர்கள். எதற்கு அதிகமான விசுவாசம் தேவை?
டெய்லி வாக்குல மெட்டாக்களோட நாங்க டீல் பண்ணும்போது அவர்கள் எங்களை இல்ல நான் என் செய்தியில சொல்லியிருக்கேன், நீங்க கேட்டிருப்பீங்க. எதற்கு அதிக விசுவாசம் தேவை? ரட்சிப்புக்கு. ரட்சிக்கப்படதான் அது பெரிய விசுவாசம் தேவை. நாம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. கேள்வி என்ன? எந்த அறிவு இல்லாத தேவ பிள்ளைகள் தங்களுக்கு இன்னும் விசுவாசம் தாரும் என்று ஜெபிப்பார்கள் என்றால் தங்களுக்குள்ளே போதுமான அளவு விசுவாசம் இருக்கிறது என்பதை அறியாதவர்கள். ஆமென். எல்லா விதத்திலும் அப்படித்தான். ஆண்டவர் சரியா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? சிம்பிளா, நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். அப்ப நமக்கு போதுமான விசுவாசம் இருக்கிறதுனால அப்படி சொன்னாரா, இல்லாததுனால அப்படி சொன்னாரா? இருக்கிறதுனாலதான் சொன்னாரு. ஒரு சகோதரி தொலைபேசியில கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டுல ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம். யார்கிட்ட பேசும்போதே ரொம்ப சோர்வா பேசுவாங்க. சொல்லும் போதே சொல்லுவாங்க, பிரதர் இன்னும் வரல பிரதர், என் ஹஸ்பண்ட் வரலம்பாங்க. சொல்லும் போதே நமக்கு தெரியும், சிஸ்டர் உங்கள்கிட்ட ஃபெய்த் நீங்க இல்ல சிஸ்டர் எனக்கு நல்ல ஃபெய்த் இருக்கும்பாங்க. இப்போ விசுவாசம் உள்ளவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். சில கிரானிக் டிசீஸே இருக்கட்டுங்க, தீராத வியாதி, நீங்க சோர்ந்து போகவே கூடாது. சோர்ந்து போக அவசியம் இல்லை. சோர்வு நஷ்டத்தை தான் கொண்டு வருமே தவிர விடுதலையை கொண்டு வராது. சரிங்களா? உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா பேசுங்க, எனக்கு போதுமான விசுவாசம் இருக்கு. சரிங்களா? அந்த சிஸ்டருக்கு என்ன பிரச்சனைனா, விசுவாசத்தை குறித்த நாலேஜ் இல்லை, அந்த அறிவு இல்லை. ஐ ஹவ் எனஃப் ஃபெய்த், ஐ ஹவ் எனஃப் பவர். எங்க? என்னுடைய பேச்சுல, என்னுடைய ட்ரெஸ்ஸில், என்னுடைய மொபைல் போன்ல, என்னுடைய ஷேடோவில், என்னுடைய நாக்குல போதுமான அளவு பவர் இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ள மனம் தடுமாறுகிறது. அதனாலதான் நம்ம அதையே போட்டு என்ன செய்யறோம்? அரைச்சமாவையே அரைக்கிறோம். இல்ல, நீங்க அவர் செய்ததை விட பெரிய காரியம் செய்ய முடியும் இல்லையா? நல்லவர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசம் பிரச்சனை இல்லை, எதுவே பிரச்சனை. அடுத்தது யாரு? லிதியா சிஸ்டர். இதுவரைக்கும் சொல்லாதவங்க யாராவது சொல்லுவீங்க? சொல்லாத நீங்க சொல்லுங்க. ஏஞ்சலின் சொல்லலாம், பேபி ராணி, பவானி. பவானி சிஸ்டர். வெரி குட். ஏற்கனவே நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை இன்னும் பயன்படுத்தவில்லை, அதுதான் பிரச்சனை. வெரி குட். ஏற்கனவே பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை ஏன் அவர்கள் பயன்படுத்தவில்லை? யாராவது சொல்லுங்க. ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசத்தை ஏன் ஜனங்கள், ஏன் விசுவாசிகள் பயன்படுத்துவதில்லை என்றால் தங்களுக்குள்ளே போதுமான விசுவாசம் தெரியல. அறியாமையே தோல்விக்கு காரணம். போதுமான விசுவாசம் இருக்கு, போதுமான வல்லமை இருக்கிறது, போதுமான தகுதி எனக்கு இருக்கு. இன்னொன்னு சேர்த்து சொல்றேன், போதுமான உற்சாகமும் உங்களுக்குள்ள இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா. ஏன் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் உங்களை விட்டால் தேவனுக்கு வேற ஆட்கள் இல்லை. உடனே நீங்க புறப்பட்டு மிஷனரியா போங்கன்னு சொல்லல. நீங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துங்க. துணிகரமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வாழுங்க. சோர்வுக்குள்ளே போகாதீங்க. பிரச்சனையை உங்களை கீழே பிடிச்சி இழுக்கலாம். நீங்கள் எப்பொழுது பிரச்சனையை ஜெயிப்பீர்கள் என்றால் இந்த சமாதானத்தை, இந்த வெற்றியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செலிப்ரேட் பண்ணுங்க. குதூகலமாக இருங்க, கொண்டாடுங்கள். இல்ல, யோசித்து பாருங்க. அவர் சிம்பிளா சொல்லிட்டார், எப்ப நான் செய்ததை விட பெரிய அற்புதம் செய்யறதுக்கு யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் as well as you are fully empowered. இந்த நாலேஜோட இருந்தா நம்ம சோர்வுக்குள்ள இருக்கவே மாட்டோம். சில காரியங்கள் இன்னும் நடக்காம இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் இந்த உற்சாகமான ஆவிக்குள்ளாக வாருங்கள். உங்களுக்கு முடிந்த அளவு ஊழியம் செய்யுங்க இல்லையா? சின்ன ஒரு முயற்சி பாருங்க. ஜெயா சிஸ்டரும் லிதியா சிஸ்டரும் ஒரு சின்ன முயற்சி பண்ணாங்க. இப்ப ரொட்டீனா போயிட்டு இருக்கு பாருங்க வகுப்புல. உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். 2 பேருக்கு சொல்லி கொடுங்க, உங்க உறவினர்களுக்கு சொல்லி கொடுங்க, இல்லைன்னா அறிமுகப்படுத்துங்க.
நீங்க சொன்ன உங்க பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க, ஆனா மற்றவங்க பிள்ளைகள் கேட்பாங்க இருக்கலாம். நீங்க ஏதாவது சண்டே கிளாஸ் எடுத்திருப்பீங்க, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யுங்க, ஆண்ட்ரூமுக்கு பைபிள் காலேஜை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, பில் வின்ஸ்டன், பில் ஜான்சன், ஜோயல் ஆஸ்டின் இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. யாராவது சிக்கா இருக்கிறாங்களோ தெரியுதா, கூப்பிட்டு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, காட் வாண்ட்ஸ் யூ வெல், ஆண்ட்ரூமக்கில் போய் பாருமா, அதில் வந்து 10 கிளாஸ் இருக்கு, அரை மணி நேரம் கிளாஸ். நீ தைரியமா சொல்லுங்க, இந்த 10ஐயும் கேட்டாலே நீ சுகமடைந்து விடுவா என்று சொல்லுங்கள். எல்லாவற்றையும் எஃபர்ட் போடுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா வாழுங்க, சலிப்போடு வாழாதீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியத்துக்கு உங்கள் அறியாமையே காரியமாக இருக்கிறது. எழுந்து பிரகாசியுங்கள், ஏனென்றால் 21வது நூற்றாண்டின் தேவர்களாக தேவன் நம்மை பார்க்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் களத்திலே இறங்கலாம், களத்திலே இறங்க வேண்டும். அது ரொம்ப அவருடைய வழிகள் எப்படி இருக்குது, இலகுவாகவும் மெதுவாகவும். ஆமா ஆமா, அவருடைய வழிகள் எல்லாம் என்ன, அற்புதம் செய்யறது, ஜனங்களுக்கு தீர்வு கொடுப்பது, ஒரு பாடல் நடத்துறது, ஜூம் மீட்டிங் நடத்துறது, சமையல் பண்றது, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா மாறிட்டா? இல்ல நீங்க பாரத்தை சுமக்குறீங்களா? அவர் சுமந்த பின்னது நீங்க ஏன் சுமக்குறீங்கல்ல? அதுல ஆங்கிலத்துல எப்படி இருக்குன்னா, ஹிஸ் வேஸ் ஆர் பிளசன்ட் அண்ட் என்ஜாயபிள் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது பாருங்க. இல்ல யோசித்து பாருங்களேன். இப்படி இயேசு கிறிஸ்துவை போல, சீஷர்களை போல, கேத்ரின் குல்மேனை போல நீங்க அற்புதம் செய்துட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை எவ்வளவு ஜாலியா இருக்கும் பாருங்களேன். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குத, எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, மகிழ்ச்சியாக வாழுங்கள். வேற வழியே கிடையாது, வேற வாழ்க்கையே கிடையாது. சரிங்களா? அவரை அறிகிற அறிவுல இன்னும் வளர்றதுக்கு உங்களுக்கு சமயம் இருக்கும் என்றால், நான் என்னுடைய செய்தி கேட்குறீங்க, இந்த வகுப்பு வர்றீங்க, இதோட கூடுதலா ஏதாவது ஒன்று நீங்க செய்யுங்க. சரிங்களா? இப்பதான் எல்லாமே லகுவாகி விட்டதே. உங்க இடத்துல எல்லா இடத்துலயும் ஹார்ட் காப்பி இருக்கு பாருங்க, புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி இருக்கு. பழைய இது பாருங்க, ஆன்லைன்ல உள்ள வகுப்பு பாருங்க. கர்த்தர் மகா பெரிய காரியங்களை உங்கள் மூலமாகவும் உங்கள் சந்ததி மூலமாகவும் செய்வதற்கு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். சோர்வுக்குள்ள போகாதீங்க. சரிங்களா? 9வது கேள்வி போயிடலாம் பிரதர். தேங்க்யூ மாஸ்டர். அதிக விசுவாசம் வேண்டுமென நாம் ஜெபிக்க வேண்டியதில்லை. ஏன்? திரும்ப ஒரே எஸ் சொல்லாதவங்க சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்த போது தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. வெரி குட், கரெக்டான பதில். பேஜ் 201ல டாப் பேராகிராஃப் பாருங்க. 201. இன்னும் அதிக விசுவாசம் உங்களுக்கு தேவையில்லை, ஆகையால் அதை பெறும்படி முயற்சிப்பதை நிறுத்திவிடுங்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்து இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான எல்லா விசுவாசமும் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுதே உங்களிடம் போதுமானதற்கும் அதிகமான விசுவாசம் இருக்கிறது. உங்களிடம் என்ன இருக்கிறது, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியவில்லை, அவர்களிடம். அதுதான், அவ்வளவுதான் மேட்ரு. கர்த்தர் நல்லவர் பாருங்க. எதை குறித்தெல்லாம் நமக்கு அறிவு வேண்டும்? நாம் ஏற்கனவே பெற்றிருக்கிற எதை, எல்லாரும் யோசிங்க, எதை குறித்தெல்லாம் நமக்கு நாலேஜ் வேணும்? சொல்லுங்க, சும்மா டிஸ்கஸ் பண்ணலாம். யாராவது திரும்ப கேள்வி கேட்கிறேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள வைத்திருக்கிற எவைகளை குறித்தெல்லாம் நமக்கு நாலேஜ் வேணும்? தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற நாலேஜ் வேணும். இல்ல நான் திரும்ப கேட்கிறேன் பாருங்க. நமக்குள்ளே தேவன் என்னெல்லாம் வைத்திருக்கிறார் என்று அந்த மரித்தோரை இயேசுவை மரித்தோடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தன அதே வல்லமை எங்களுக்குள்ள வைத்திருக்கிறார் என்ற நாலேஜ் வேணும். ஒண்ணு என்ன, கவனிங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ். 2வது, அதுக்கு
authority-யையும் தந்திருக்கிறார். அந்த வல்லமையை நாங்க பயன்படுத்த. ஓகே, வெரி குட். அத்தாரிட்டி, பவர் தந்துட்டாரு. வேற எல்லாரும் யோசிங்க, நமக்குள்ள இருக்கிறதத்தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். ஆமா. மற்றது எங்களுக்கு இயேசுவுடைய நாமம் தரப்பட்டுள்ளது. விசுவாசம் போதுமான விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். போதுமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை பெற்றிருக்கிறோம். இன்னும் ஒரு பாயிண்ட் கரெக்டா சொல்லுங்க. எதை பெற்றிருக்கிறோம்? தகுதியை பெற்றிருக்கிறோம். இந்த மூன்றையும் ஞாபகம் வச்சிடுங்க. I have enough faith, I have enough supernatural power, I am fully qualified. இதே மண்டையில போட்டு ஓட்டுங்க, இதே சிந்திங்க, பலன் கூடிரும், வழிகள் திறந்துருது. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வழிகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். சோர்வு உங்களை விட்டு ஓடிடும். கண்டிப்பா உங்க கிராண்ட் சில்ட்ரன் கேட்டிருப்பாங்க, அல்லது உங்க சன்னு டாக்டர் கேட்டிருப்பாங்க, மம்மி இப்போ நீங்க நல்லா இருக்கீங்களே, கண்டிப்பா கேட்டிருப்பாங்க பலர் பிள்ளைகள். இல்ல ஏன்? அந்த அறிவு. நம்ம இன்னைக்கு இன்னும் என்ன அறிவு? இந்த மூணுலயே தெளிவா இருப்போம். I have enough faith, I have enough power and authority, I am enoughly qualified. போதுமான அளவுக்கு நான் தகுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். அந்த வசனத்தை சொல்லுங்க. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க உங்களை விடுதலையாக்க வேண்டியதில்லை. எது உங்களை விடுதலையாக்கும்? சத்தியம் விடுதலையாக்கும். நீங்க ஜாய்ஃபுல்லா இருப்பீங்க. நீங்க எந்த எஃபர்ட்டும் ஒன்றே ஒன்றுக்கு தான் எஃபர்ட் போடணும். எதுக்கு போடுங்க? எதுக்கு சொல்லுங்க? சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தை நல்லா போக்கஸ்டா ஆயிடுங்க. சத்தியத்தை அறிகிற அறிவுல வளர்றதுக்கு தான் நீங்க போக்கஸ்டா இருக்கணும். சரிங்களா? அதுக்கு நான் ஒரு ஆலோசனை என் மனசுல தோன்றதை சொல்றேன். ஆங்கிலம், தமிழ் இரண்டிலும் காரிஸ் பைபிள் காலேஜ் கோர்ஸ் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். அது படிங்க. எங்க வீட்டம்மா தமிழ்ல படிக்கிறாங்க. சரிங்களா? புதன்கிழமை நான் ஒரே குஷியாயிடுறாங்க. காலையில இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்கு. சீரியஸா படிக்கணும். அப்படி ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் நம்ம படிப்போம். அது 10,000 15,000 ஃபீஸ் இருக்கும். பாட்டா நீங்க பே பண்ணுங்க. சரிங்களா? ஆமா. இதை தவிர நமக்கு வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஒன்றை நாம் உறுதியாக செய்யும் பொழுது, எதை அவரை அறிகிற அறிவுல வளர்றதுக்கு நம்ம சீரியஸா இருந்தா எல்லா காரியங்களும் தானாகவே சக்சஸா நடந்துருந்தோம். அதான் சொல்றாரு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமாகிய தேவ வசனம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். எங்கே குமாரன் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப அந்த குமாரனாகிய சத்தியம் எப்போ வேலை செய்யணும்னா அதை குறித்த நாலேஜ். நிறைய காரியங்களை ஆவியானவர் கற்றுத்தருகிறார். இன்றைக்கு கற்றுக்கொண்ட ஒரு பாடம் ஒண்ணு ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. உரிந்து கொண்டார். அவனுக்கு அதிகாரமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. தேங்க் காட் ஃபார் ஆண்ட்ரூ. உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் எழுதுறாரு பாருங்க. தோற்கடிக்கப்பட்ட ராஜா சொந்த தேசத்துல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் முன்பதாக தோற்கடிக்கப்பட்டவனாக அவமானப்படுத்தப்பட்டு இழுத்து கொண்டு வர்றான். அதை ஜனங்கள் பார்க்குறாங்க. பார்த்தாதான் ஜனங்களுக்கு தைரியம் இருக்கும். அதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்தாரே தவிர, இதற்காக தான் அவர் அவ்வளவு இறங்கி வந்தாரே தவிர, இல்லை என்றால் ஆண்டவர் பூமியில வராமலே நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி இருக்கலாமா இல்லையா? எல்லா காரியமும் அப்படிதான் செய்யறாரு. லாசருவே வெளியே வா. அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக. முடிஞ்சு போச்சு. ஆனா ஏன் அவர் அதை செய்யவில்லை என்றால், நம்முடைய கண்களுக்கு ஒரு காட்சி தேவைப்படுது இல்லையா? அப்பதான் நமக்கு விசுவாசிப்பது எளிதாகிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். அடுத்தது எத்தனாவது கேள்வி? 10. ஓகே, ஃபைனல் क्वेश्चन. எஸ். இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் எல்லா விசுவாசிக்குள்ளேயும் இருந்தாலும் ஏன் அநேகர் அதை பயன்படுத்துவதில்லை? திரும்ப திரும்ப அதான் வருது பாருங்க. எனக்குள்ள எல்லா இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. இதுவரைக்கும் சொல்லாத யாராவது சொல்லுங்க. பவானி சொல்ல. பவானி, பேம் சொன்னாங்க. பவானி பேம் கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. பவானி சொல்லுங்க.
நான் கேள்வி வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் எல்லா விசுவாசிக்குள்ளேயும் இருந்தாலும் ஏன் அநேகர் அதை பயன்படுத்துவதில்லை? எஸ் சிஸ்டர் பவானி சொல்லுங்க. பயம் ஒன்று இருக்கு, நடக்குமோ நடக்காதோ, நடக்காமல். நான் வெளியால நிக்கிறேன் பாஸ்டர், என்னோட புக் கையில இல்ல. பரவாயில்ல. வேற யாரும் சொல்றீங்க? 204வது பக்கத்துல பாஸ்டர், 3வது பந்தி. சாத்தான் பொய் சொல்லி தடையை உண்டாக்குகிறான், விசுவாசம் கிரிய செய்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் தங்களிடம் அது போதுமான அளவு இருக்கிறது என்பதை அவர்கள் நம்புவது இல்லை. ஆனா 207 இப்படி இருக்குது, விசுவாசத்தை அதுல இப்படி இருக்குது, விசுவாசத்தை எவ்வாறு வேலை வாங்குவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை, பயன்படுத்துவது. வெரி குட், அதுவும் சரியான பதில் தான். 210வது பக்கம் வாங்க, கடைசிக்கு நான் வாசிக்கிறேன், கடைசி பெற 210. ஆகையால் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் உங்களுக்குள் இருக்கின்றது, அது வந்து போவது இல்லை. தேவனுடைய கிருபை வரங்களும் அழைப்பும் மாறாதவைகளே. நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை நாம் பயன்படுத்துவது இல்லை, அதுதான் பிரச்சனை. அதற்கு பிரதான காரணம் நம்மிடம் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. கேள்வி என்ன? இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் எல்லா விசுவாசிக்குள்ளேயும் இருந்தாலும் ஏன் அநேகர் அதை பயன்படுத்துவது இல்லை என்றால், முதலாவது தங்களிடத்துல அந்த வல்லமை இருக்கிறது என்பதை அறியவில்லை. இரண்டாவது, அதை எப்படி எளிதாக செயல்படுத்தலாம் என்கிற நாலேஜும் அமெரிக்கா. எப்படி பயன்படுத்துறது, எப்படி செயல்படுத்துவது, எப்படி ரிலீஸ் பண்ணுவது, இது ரொம்ப எளிது. 4 சுவிசேஷங்களிலையும் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும், அப்போஸ்தலர் நடபடிகள்ல சீஷர்களும் எப்படி சிம்பிளா எளிமையா பேசி கை வைத்து நிழல் பட்டு செய்தார்கள் என்பதை அறியாததுதான். நான் அப்படி பிளஸ் பண்றேன். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆமா, எல்லாருமே நம்ம தலையில கை வைப்போம். இயேசுவாகிய ஞானம் அது இப்போ மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு நம்புங்க, சரிங்களா? உங்களை பற்றி இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் சொன்னாரோ அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசுவாகிய நமக்குள்ளே இருக்கிற இயேசுவாகிய ஞானத்தினாலே அது வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவர். எங்களுக்குள்ளே ஞானமாக வாசம் பண்ணுகிற இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவர். இன்னும் நாங்கள் இதை குறித்த ஒரு உறுதியான, ஒரு நிலையான கான்கிரீட்டை போல ஒரு உறுதியான விசுவாசம் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதா, இயேசுவாகிய ஞானம் அதை வெளிப்படுத்துவதா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்காக எழுந்து பிரகாசிக்கும்படியாக இவருடைய உள்ளத்துல நீர் கொடுத்திருக்கிற வாஞ்சையை நிறைவேற்ற தடைகள் எல்லாம் விலகுவதாக, தைரியமாக இவர்கள் களத்துல இறங்குவார்களாக. நீர் இவர்கள் கையிலே கொடுத்திருக்கிற அந்த வல்லமையாகிய ஆயுதத்தை பயன்படுத்துவார்களா. அன்றைக்கு மோசே இடத்துல நீர் கொடுத்து அனுப்பினது போல, மோசேனுடைய கோலிலே கொடுத்து அனுப்பினது போல இவர்களுடைய நாவில, இவருடைய கரங்களில, இவர்களுடைய மொபைல் போன்ல கொடுத்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து ஒரு வெளிச்சம் உண்டாவதா. இயேசுவாகிய ஞானம் அதை உறுதிப்படுத்துவீராக, வெளிப்படுத்துவீராக. எனவே இவர்களும் பிரச்சனைகளிலிருந்து வெளியாகி மற்றவருடைய பிரச்சனைகளை தீர்த்து இவர்களும் வாழ்ந்து வையகத்தையும் வாழ வைப்பார்களா. உமக்கே மகிமை உண்டாவதா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென்.